வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. நீங்க ஒரு நாள் அப்படியே கேஷுவலா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க முன்னாடி ஆடைகளே இல்லாத ஒரு ஆதிவாசி பெண்ணும் ஒரு ஆதிவாசி ஆணும் நடந்து வராங்க. என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே தலைகீழா மாறுது. கட்டிடங்கள், சாலைகள் எல்லாம் மறைஞ்சு 10,000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த அடர்ந்த காட்டு மரங்களும் பிரம்மாண்டமான மலைகளும் உங்க கண்களுக்கு முன்னாடி தெரியுது. அப்போ சட்டுன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். கூட்டமா ஆதி மனிதர்கள் உங்களை பார்த்து கூச்சல் போட்டுக்கிட்டே கையில கல் ஆயுதங்களோடு உங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தலை தெறிக்க நீங்க வேக வேகமா ஓடுறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது சுத்தி பார்த்தா காலம் அப்படியே சுழல்வது உங்க கண்களுக்கு தெரியுது. சில நொடிகள்ல மூச்சு வாங்க ஓடி முடிச்சிட்டு அப்படியே பின்னாடி திரும்ப பார்த்தா அங்க ஆதி மனிதர்களும் இல்ல, அந்த காடும் இல்ல. பழைய இடத்துக்கே நீங்க திரும்ப வந்திருந்தீங்க. இப்படி ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு கடந்த காலத்துக்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ போயிட்டு மறுபடியும் சில நிமிடங்களிலேயே பழைய இடத்துக்கு வர்ற இந்த ஆக்சிடென்ட்டை தான் சயின்டிஃபிக் வேர்ல்டு டைம் ஸ்லிப்னு சொல்லுது. இப்படி ஒரு பயங்கரமான டைம் ஸ்லிப்ல நிஜமாவே 2 பெண்கள் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டில் நடந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு உண்மையான கால பயண நிகழ்வை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் ஸ்லிப்பும் கால பயணமும். எப்பவும் போல இந்த வீடியோவை ரிலாக்ஸ்டா உட்காந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். இந்த விசித்திரமான கதையோட ஆரம்ப புள்ளி உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1000 வருடமா செயல்படக்கூடிய இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உலகத்தோட மிக பழமையான, அதே நேரம் பல இன்டெலிஜென்ட்டான ஆய்வாளர்களை உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க கல்வி நிறுவனம். இங்க இருக்கிற பேராசிரியர்கள் சாதாரணமா எதையும் நம்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆய்வுகளும் ஆதாரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துல பெண்களுக்கான புனித ஹியூக்ஸ் கல்லூரியோட முதல்வரா இருந்தவங்க தான் சார்லட் அன்னே மார்ப்லி. அவங்களுக்கு சரியா அப்போ 55 வயது. அவங்களோட சேர்ந்து அதே கல்லூரியோட துணை முதல்வரா வேலை பார்த்தவங்க தான் எலியனோர் ஜார்டன். அவங்களுக்கு வயது 38. இவங்க 2 பேருமே சாமானியர்கள் கிடையாது. ரொம்பவே படிச்ச, சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற பகுத்தறிவு உள்ள பெண்கள். இந்த கால பயண விபத்து நடந்த அந்த நாள் 1901ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. இவங்க 2 பேரும் ஒரு சின்ன டூர் மாதிரி பிளான் பண்ணி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மாபெரும் வெர்சாய்ஸ் அரண்மனைக்கு போயிருந்தாங்க. அந்த அரண்மனை வளாகத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பெட்டி ட்ரியானான் அப்படிங்கிற ஒரு தனிமையான அழகான புல்வெளி பகுதிக்கு போகலாம்னு முடிவு பண்ணி நடந்து போறாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துக்கிட்ட நெருங்க சுற்றுச்சூழல் ரொம்ப விசித்திரமா மாற ஆரம்பிக்குது. திடீர்னு அவங்க 2 பேருக்குமே நெஞ்சு அடைக்கிற மாதிரி மூச்சு வாங்குது. கண்கள் எல்லாம் இருண்டு போகுது. சுத்தி இருக்கிற காற்றின் தன்மையே முழுமையா மாறின மாதிரி ஒரு விசித்திரமான ஃபீல். ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஆழ்ந்த சோகமும் ஒரு பயங்கரமான அழுத்தமும் அவங்கள சுத்தி அப்படியே சூழ்ந்துக்குது. உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஒரு மரண அமைதி நிலவுது. கொஞ்சம் தடுமாறி கண்களை கசக்கிட்டு தெளிஞ்சவங்க ரொம்பவே சோர்வா முன்னாடி நடந்து போகும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ப முடியாத ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அங்க இருந்த மனிதர்கள் எல்லோருமே 1000
1900க்கான உடையையே போடல. மாறா 18ஆம் நூற்றாண்டு கால பழங்காலத்து ஆடைகள் அணிஞ்சு வினோதமா உலாத்திக்கிட்டு இருக்காங்க. இதைவிட விசித்திரம் என்னன்னா, புல்வெளியில பிரான்ஸ் நாட்டுடைய முன்னாள் மகாராணியான மேரி ஆண்டோனெட் மாதிரியே அச்சு அசலா இருக்கிற ஒரு பெண் உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல எதையோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்கறாங்க. அவங்க முகத்துல ஒரு விதமான சோகமும் பயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க இருந்த மத்தவங்க கூட பேசுற மொழியே ரொம்ப வினோதமா இருக்கு. அது இவங்களுக்கு புரிஞ்ச மாடர்ன் பிரெஞ்சே கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்ட எந்த கலப்பும் இல்லாத மிக பழமையான பிரெஞ்சு மொழி. இத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தலையும் புரியல, காலும் புரியல. என்ன நடக்குதுன்னே புரியாம கொஞ்சம் இன்னும் முன்னாடி நடந்து போறாங்க. அங்க ஒரு பழைய அறைக்குள்ள போகும்போது அங்க மாட்டி வைக்கப்பட்டிருந்த பிரான்ஸ் மகாராணி மேரி ஆண்டோனெட்டோடைய வரலாற்று ஓவியத்தை பார்த்த மார்வலி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே புல்வெளியில உட்கார்ந்து வரைஞ்சுக்கிட்டு இருந்த அதே பெண் தான் இந்த ஓவியத்தில் இருக்கிற மேரி ஆண்டோனெட். 1793லயே மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறந்த ஒரு மகாராணி இப்போ எப்படி இவங்க கண்ணு முன்னாடி உயிரோட வர முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்னு பயந்து போய் இவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வெளியே வந்து பார்க்கறாங்க. ஆனா அப்போ அவங்க பார்த்த அந்த பச்சை புல்வெளி, அந்த மனிதர்கள் யாருமே இப்ப அங்க இல்ல. அந்த புல்தரை அப்படியே காஞ்சி போய் கிடக்குது. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சமா எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அவங்க தங்களை அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய டைம் ஸ்லிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அவங்க 1901 இருந்து அவங்கள அறியாமலேயே 1789 ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு, அதாவது பிரெஞ்சு புரட்சி நடந்ததற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்த காலத்திற்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 112 வருடம் பின்னோக்கி போய் அந்த காலத்தை நேர்ல பார்த்துட்டு திரும்ப வந்திருக்காங்க. இந்த பயங்கரமான அனுபவத்தை அவங்களால சாதாரணமா கடந்து போக முடியல, அதை நம்பவும் முடியல. பல வருடங்கள் செய்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் 1911ஆம் ஆண்டு an adventure அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகமா எழுதி வெளியிடுறாங்க. இந்த புத்தகம் வெளியான உடனே உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இது கிளப்புது. ஏன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய டாப் லெவல்ல இருக்கிற 2 மதிப்பு மிக்க பெண்கள் இப்படி ஒரு நிரூபிக்க முடியாத கால பயண கதையை சொல்றத யாராலையும் சாதாரணமா எடுத்துக்கவே முடியல. ஆனா பகுத்தறிவாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இவங்களோட இந்த டைம் டிராவல் அனுபவத்தை வேறு மாதிரி 3 கருத்துக்களா முன் வச்சாங்க. முதலாவது விஷயம் கூட்டு மாயை. நவீன உளவியலாளர்கள் இதை எப்படி விவரிக்கிறாங்கன்னா, ரொம்ப நெருக்கமா பழகிய இந்த இருவரும் ஏதோ ஒரு மன அழுத்தத்துல அல்லது கற்பனையில தங்களுடைய பயத்தையும் நினைவுகளையும் ஒன்னா இணைச்சுக்கிட்டு இல்லாத ஒரு விஷயத்த நிஜம்னு நம்பி ஒரு கூட்டு மாயைக்குள்ள போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இரண்டாவது கருத்து மறுசீரமைப்பு. அதாவது அவங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய வரலாற்று புத்தகங்களை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. அப்படி படிக்கும்போது தங்களை அறியாமலேயே அவங்க படிச்ச வரலாற்று தகவல்களை தங்களுடைய பழைய நினைவுகளோடு இணைச்சு அது நிஜமாவே அப்படி நடந்ததா நம்பி இருக்கலாம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு தேஜாவு மாதிரி கடந்த காலத்துல நாம ஏற்கனவே பார்த்ததா நிகழ்காலத்துல நமக்கு ஏற்படும் உணர்வு. மூன்றாவது விஷயம் மறைக்கப்பட்ட நிகழ்வுகள். அந்த காலத்துல வெர்சாய் அரண்மனையில இருக்கிற பிரபுக்கள் மற்றும் பணக்காரர்கள் பழங்காலத்து உடைகள் அணிஞ்சு நாடகங்கள் நடத்துறதோ அல்லது ரகசிய பார்ட்டிகள் கொண்டாடுறதோ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தற்செயலா அப்படி ஒரு நாடக குழுவினர் நடத்திய காட்சியை நேர்ல பார்த்துட்டு அதை டைம் டிராவல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. இப்படி இந்த சம்பவத்துக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் நீங்க டைம் ஸ்லிப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்படி நடக்கலங்க. இதை விட பயங்கரமா இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படும் ஒரு டைம் ஸ்லிப் இடம் தான் லிவர்பூல் நகரில் இருக்கும் போல்ட் ஸ்ட்ரீட்.
லிவர்பூல் நகரத்தில் இருக்கிற இந்த போல்ட் ஸ்ட்ரீட் தான் இன்னைக்கும் உலக அளவில் டைம் ஸ்லிப் விபத்துகளுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு இடமா பார்க்கப்படுது. 1990களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தெருவில் போற வர்ற சாதாரண மனிதர்கள் பல பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான திகிலூட்டும் அனுபவம் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதுல இருக்கிறதுலயே மிகவும் நம்பகமான, அனைவரையும் மிரள வச்ச ஒரு சம்பவம் நடந்தது 1996ஆம் ஆண்டுல தான். பிராங்க் அப்படிங்கிற ஒரு ஆஃப் டியூட்டி போலீஸ் அதிகாரி அந்த போல்ட் ஸ்ட்ரீட் தெருவில் பொருட்கள் வாங்குறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த தருணம் பார்த்து திடீர்னு அந்த பரபரப்பான தெருவே அப்படியே மரண அமைதிக்கு மாறுது. சுத்தி இருந்த வண்டிகளுடைய சத்தம், மனிதர்களுடைய சத்தம் எல்லாமே ஒரே நொடியில காத்துல கரைஞ்சு போகுது. அதிர்ந்து போன பிராங்க் தரைப்பக்கமா குனிஞ்சு பார்க்கும்போது அங்க இருந்த தார் ரோடு முழுமையா மறைஞ்சு போய் அதுக்கு பதிலா பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு விசித்திரமான பாதையா அது மாறி இருக்கு. காதுகளையே நம்ப முடியாத அளவுக்கு நிலவிய அந்த நிசப்தத்துல ரோட்ல போய்கிட்டு இருந்த கார்ஸை அவர் கவனிக்கிறாரு. அந்த கார்கள் எதுவுமே 90கள்ல இருக்கிற மாடர்ன் கார்ஸ் கிடையாது. எல்லாமே 1950கள்ல ஓடின பழைய மாடல் கார்கள். அதை விட வினோதம் என்னன்னா, அங்க நடந்து போய்கிட்டு இருந்த மக்கள் எல்லோரும் 2ஆம் உலக போருக்கு பிறகு மக்கள் பயன்படுத்திய நீளமான கோட்டையும் பெரிய பெரிய தொப்பிகளையும் தலையில வச்சுக்கிட்டு விசித்திரமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பிராங்குக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த மாடர்ன் உலகம் இப்போ அங்க இல்லவே இல்லை. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த வழியில அவர் எப்போதும் பார்க்கிற ஒரு நவீன புத்தக கடை இருக்கும். ஆனா இப்போ அந்த இடத்துல அந்த புத்தக கடை முழுமையா காணாம போய் இருந்துச்சு. அதுக்கு பதிலா கேப்லான்ஸ் அப்படிங்கிற ஒரு துணிக்கடை அங்க இருக்கு. பயந்து போன பிராங்க் உடனே யாருக்காவது போன் பண்ணி பார்க்கலாம்னு அவருடைய மொபைல் போனை எடுத்து பார்க்கிறாரு. ஆச்சரியம் என்னன்னா, அவரோட போன்ல சிக்னலே இல்லை. ஒருவேளை நாம பைத்தியமாகிட்டோமோன்னு பயந்து போய் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அவருக்கு முன்னாடி அவரை மாதிரியே 90களோட மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் ரொம்பவே குழப்பத்தோட சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு நிக்கிறத அவர் பார்க்கிறாரு. அந்த பையனை நெருங்கி போய் பேசலாம்னு நினைக்கிற அடுத்த நொடியே சட்டுன்னு எல்லாமே மாறுது. ஒரே செகண்ட்ல அந்த பழைய உலகம் அப்படியே காத்துல மறைஞ்சு மறுபடியும் 1990களோட டிராபிக் சத்தமும் மாடர்ன் ஹியூமன்ஸும் அந்த நவீன உலகமும் அவர் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த போலீஸ் அதிகாரி லிவர்பூல் நகரத்தோட பழைய வரலாற்று ஆவணங்களையும் நில வரைபடங்களையும் எடுத்து தீவிரமா சோதிச்சு பார்க்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா 1950களில் நிஜமாவே அதே போல்ட் ஸ்ட்ரீட்ல கேப்லான்ஸ் அப்படிங்கிற துணிக்கடை இருந்தது 100% உண்மைன்னு அந்த ஆவணங்கள் மூலமா தெரிய வருது. இந்த சம்பவம் இப்ப வரைக்கும் உலகத்தில் இருக்கிற பல பேரால மறுக்க முடியாத ஒரு டைம் ஸ்லிப் ஆதாரமா பேசப்பட்டு வருது. இப்போ நாம மறுபடியும் பழைய பிரான்ஸ் நாட்டு வைசாஸ் அரண்மனை சம்பவத்துக்கே வருவோம். இந்த கால பயண கதையில வர்ற அந்த 2 பெண்களும் சாதாரண ஆட்கள் கிடையாதுன்னு நாம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அவங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட பிரின்சிபாலாவும் வைஸ் பிரின்சிபலாவும் இருந்தவங்க. சமூகத்துல இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிற இவ்வளவு படிச்ச அறிவாளிகள் 2 பேரு தங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் வர்ற மாதிரி ஒரு பொய்க்கதைய உலகம் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த கதையை முழுசா நம்புறவங்க இன்னைக்கும் வாதிடுறாங்க. அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே அச்சு அசலா அந்த பிரெஞ்சு புரட்சி காலத்து வரலாற்றோட ஒத்து போறதுனால இது நிஜமாவே நடந்த ஒரு கால பயண விபத்து தான்னு ஒரு தரப்பினர் ஆணித்தரமா நம்புறாங்க. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இந்த மார்பலி-ஜார்டன் சம்பவம் வெறும் மனித கற்பனையா அல்லது 2 பெண்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு விசித்திரமான கூட்டு
ஒட்டு மாயையா இல்லனா நிஜமாவே காலத்தை கடந்த ஒரு தீர்க்கப்படாத மர்மமாங்கிறது இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு பெரிய கேள்வியாதான் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. காலப்பயணம் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற இந்த அறிவியல் ரீதியான விவாதங்கள் இருப்பது ஆரோக்கியமானதுதான். ஆனா அதையும் தாண்டி நிரூபிக்கப்படாத இந்த கதைகள் நமக்கு தர்ற சுவாரஸ்யத்தையும் த்ரில்லையும் மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் டிராவல் கதைகள் எல்லாமே ஆல் டைம் மிஸ்டீரியஸ் ஸ்டோரியா கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பதிவுகள் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா இப்பவே அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.